அடுத்த நாள் ப்ரெசன்டேஷன் இருக்கிறது தெரிஞ்சும் நம்ம 21 கிலோமீட்டர்ஸ் ஓடலாம் அப்படின்னு ஆரம்பிச்சது தாங்க இன்றைக்கான ஓட்டம். குட் ஈவினிங் கைஸ். இன்றைக்கி காலையில் நம்ம எந்திரிக்க முடியாதது காரணம் என்னென்னா, இன்றைக்கி சண்டே. ஸோ நல்லா தூங்கலாம் அப்படின்னு சொல்லி தூங்கிட்டு சாயந்தரம் ஓடலாம் அப்படின்ட்டு 4 மணிக்கு நான் கிளம்ப ஆரம்பித்தேன். பட் ஆனால் 4:30 மணிக்கு தான் கிரவுண்டுக்கு போனேன். ஸோ 4:30 மணிக்கு போயிட்டு 21 கிலோமீட்டர் ஓடலான்னு ஆரம்பித்தது தாங்க இன்றைக்கான ஓட்டம். ஃபஸ்ட்டு நம்ம வார்ம் அப்லாம் பண்ணிவிட்டு சூப்பராக இன்றைக்கி ரன்னர் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடியே இன்றைக்கி 21 கிலோமீட்டர்ஸ் ஓடுறதுனால கொஞ்சம் ஹைட்ரேஷனுக்காக ஓஷன் அப்படின்ற ஒரு ட்ரிங்க் எல்லாம் வேறு வாங்கி வச்சுருந்தேங்க. இன்றைக்குமே கிரவுண்டு ரொம்ப காலியாக இருந்தது. பட் ஆனால் நாய்கள் ரொம்ப அதிகமாக இருந்தது. அந்த நாய்களுக்கு ஹை சொல்லிவிட்டு அவங்கள என்னை கடிக்க வேணாம்னு சொல்லிவிட்டு அப்படியே ஜாலியாக ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஈவினிங் ஓடுறது ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஒரு ப்ளசண்ட்டான கிளைமேட்டு. இந்த கிளைமேட்டில் ஓடுறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ நம்மளோட கதைக்கு வருவோம். நம்ம 21 கிலோமீட்டர்ஸ் பிளான் பண்ணோம். நம்மளோட உடம்பெல்லாம் நல்ல பக்காவான கண்டிஷனில் இருந்தது. பட் ஆனால் ஒரு 4 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் நாக்கத்தள்ள ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னே தெரியல. மேபி நான் காலையில் சாப்பிடாதனால இருக்கலாம், என்ன ஆச்சுன்னு தெரியலைங்க. பட் ஆனால் நம்மளோட ஹைட்ரேஷன் அப்போ தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நிப்பாட்டி அந்த ஜூஸை கொஞ்சம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஓட ஆரம்பித்தேன். பட் அதுக்கப்புறமாவது ஓட முடிஞ்சுதா? அதுதான் இல்லை. அதுக்கப்புறம் எப்படியாவது நம்ம ஒரு 8 கிலோமீட்டர் ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 8 கிலோமீட்டர் வரைக்கும் பாதி ஜூஸ் பாட்டிலை வச்சுட்டு அந்த ஜூஸ் பாட்டில் தான் நம்மளுக்கு எனர்ஜின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருந்தேங்க. பட் நாக்கு தள்ளி எப்படியோ 8 கிலோமீட்டர் ஓடினதுக்கப்புறம் அந்த ஜூஸை குடிச்சதுக்கப்புறம் எனக்குள்ளேயே ஒரு ஆர்வம் வந்தது. எப்படியாவது ஒரு 12 கிலோமீட்டர் ஓடிடலாம் அப்படின்னு பார்த்தேன். அந்த ஜூஸும் காலியாச்சு. பட் இருந்தாலும் 21 கிலோமீட்டர் திரும்பி போட்டால் 12 கிலோமீட்டர் வந்துடும். ஏதோ ஒரு குருட்டுத்தனமான லாஜிக் வச்சு எப்படியாவது ஓடிடணும்னு பார்த்தேன். பட் ஆனால் 8வது கிலோமீட்டர் ஃபுல்லாக நடக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஸோ என் பேஸ் ரொம்ப அடி வாங்கினாலும் பரவாயில்ல, நாக்கு தள்ளினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஃபுல் ஹார்ட் கோராக கஷ்டப்பட்டு எப்படியோ இந்த 12 கிலோமீட்டர் என்ன முடிச்சிட்டேங்க. பட் இதில் சேட் பார்ட் என்னென்னா அதுக்கப்புறம் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ 12 கிலோமீட்டர் நம்ம 6.56 மினிட்ஸ் per கிலோமீட்டரில் ஓடி இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 1 hour 22 minutes இந்த ரன்னை முடிச்சிருக்கோம். ஸோ நல்ல ரன் தான். நாளைக்கு ரன்னை சந்திக்கும் முறை டாடா பை பாய்.